ஹலோ விவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது இந்தியில தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் போன வாரம் ஓடிடில ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கிற படம் தான் கில். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை ஷார்ட்டா பார்த்துலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு இந்தியன் ஆர்மில கமாண்டோவா இருக்கிறார். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு இந்தியன் பிசினஸ் மேக்னெட்டோட மிகப்பெரிய பிசினஸ் மேக்னெட்டோட பொண்ணு தான் ஹீரோயின். ரெண்டு பேரும் லவ் பண்ணி அவங்க வீட்டுல யாருமே அக்செப்ட் பண்ணிக்காதனால ரெண்டு பேருமே ஒரு கடத்துல ஓடி போலான்னு போகும்போது ஹீரோயின் சொல்றாங்க, நீ இப்போ என்ன தனியா பொண்ணு போனீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நீ தப்பிக்க முடியாது. சோ நாளைக்கு நாங்க டெல்லிக்கு போறோம், அங்க நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்து மெசேஜ் பண்றாங்க. இப்போ ஹீரோயினோட ஃபேமிலி ட்ரெயின்ல கிளம்பி போகும்போது அங்க சடனா ஹீரோ வந்துறாரு ஹீரோயினுக்கு தெரியாம. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு வடக்கன்ஸ் இருக்காங்க. ஒரு 40-50 பேர், அதாவது ஒரு கொள்ளடிக்கிற கும்பல். இந்த ட்ரெயின்ல ஏறினாங்கன்னா அந்த நகை அடிக்கிறது, கொள்ளடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு கேங்கு ஒரு 40-50 பேர் உள்ள இறங்குறாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஹீரோயின், ஹீரோட குடும்பம், ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாரும் இந்த சைடு கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு 40-50 பேர் கொள்ளச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு கடைசியில ஹீரோ ஹீரோயினை காப்பாத்தினாரா இல்ல அந்த கம்பார்ட்மெண்ட்ல எல்லாரையும் காப்பாத்தினாரா, கடைசியில வில்லனுக்கு என்னாச்சு, அப்படிதான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுத்ததுக்கு நிக்கில் டைரக்டருக்கு என்னோட சல்யூட். படம் அந்த மாதிரி ரத்தம் தெறிக்க தெறிக்க மனுஷன் வச்சு செஞ்சிருக்காரு. ஒண்ணு இல்ல, ஒரு ஆக்ஷன் சீன் தான். அந்த ஆக்ஷன் சீன் எல்லாமே ஃபுல்லா ட்ரெயினுக்குள்ள மட்டும்தான் நடக்குமே தவிர, அவர் எழுதின ஸ்கிரிப்ட் ஆகட்டும், அவர் பண்ண ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், அவர் ஒவ்வொரு ஆக்ஷன் சீனும் இப்படிதான் எனக்கு வரணும்னு சொல்லி ஆக்ஷன் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்ட்ட கொடுத்த விதமாவும் இருக்கட்டும், மனுஷன் ஒவ்வொரு இடத்துலயுமே பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ஒவ்வொரு சீன்லயும் ரத்தம் தெறிக்குது. முக்கியமா இந்த படத்துல எனக்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே இந்த லவ் சீனு, ஹீரோயினுக்கு எப்படி லவ் ஆயிடுச்சு, அப்புறம் ஹீரோக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங், ஹீரோயினுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங் இல்லாம படம் ஸ்டார்ட் ஆன 10 நிமிஷத்துலயே சும்மா ஃபயரா படுது. ட்ரெயின்ல ஏறுறாங்க, ட்ரெயின்ல தான் முடிக்கிறாங்க. ஒவ்வொரு சீனும் ஒரு இடத்துல கூட நீங்க கண்ணு சிமைக்காம, ஒரு போர் அடிக்காம, பட்டைய ட்ரெயின் எவ்வளவு ஸ்பீடு போயிட்டே இருக்கோ அதே மாதிரிதான் இந்த படத்தோட கதையும் அச்சு தூக்கி போயிட்டே இருக்கு. ஆக்சுவலி நான் ஹிந்தி படத்துக்குலாம் நான் ரிவ்யூ கொடுக்க மாட்டேன். ஏன்னா நேற்று இந்த படம் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்ற மாதிரி இருக்கும். ஹாட் ஸ்டார்ல தமிழ்லயே இந்த படம் இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒன் டைம் பாருங்க. நீங்களே பார்த்து மிரண்டுறீங்க. கதை பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஹீரோயினை காப்பாற்றணும். ஹீரோ அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸை காப்பாற்றணும். ஜஸ்ட் இதுதான் ஒரு ஸ்டோரி லைன். பட் இவங்க எடுத்துக்கிற அந்த விதம், அந்த ஸ்டண்ட்டு, அந்த கோரியோகிராஃபி, அந்த பிஜி, அந்த கிராபிக்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நிஜமாவே நமக்கு கனெக்ட் ஆகும். ஒரு இடத்துல ஹீரோயினுக்கு ஒரு சம்பவம் நடந்துரும். அந்த சம்பவம் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஒரு கிளாஷ் பண்ணுவாரு. ஹீரோயினுக்காக ஹீரோ வந்து ஒரு கிளாஷ் பண்ணுவாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அவ்வளவு எமோஷனா கனெக்ட் ஆகும். சூப்பரா ஒரு ஆக்ஷன் சீனை எவ்வளவு தரமா எடுக்கணுமோ அவ்வளவு தரமா எடுத்து வச்சுக்கிறாங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு இந்தியன் சினிமால இப்படி ஒரு ஆக்ஷன் நான் பார்த்ததே இல்லை. ஹாலிவுட்ல நம்ம பார்த்திருப்போம். ஏன் நான் ஸ்பெசிபிக்கா இந்தியன் படத்துல, அதுவும் ஹிந்தி படத்துக்கு நான் ரிவ்யூ பண்ணேன்னா, இந்த படத்தை ஒரு டைம் நீங்க பாருங்க. ஆக்ஷன் சீன்லாம் சும்மா பட்டைய கழிப்பு வச்சிருப்பாங்க. இதே படத்தை தமிழ்லயோ இல்ல சவுத் இந்தியன் சைட்ல எடுத்திருந்தாலோ படத்தை மேக்சிமம் ஒரு 15 மினிட்ஸ் தான் பார்க்க முடியும். மீதி 1 hour 1.5 hour படத்தை சென்சார் போர்டு கட் ஆயிடும். ஏன்னா இந்தி பட சென்சார்ல அவ்வளவு அழகா இந்த படத்துக்கு இப்படிதான் வரணும், இந்த படத்துக்கு இது பண்ணாதான் ரைட்டுன்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு அக்செப்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதுக்கே அவங்களுக்கு ஒரு நம்ம நன்றி ஒரு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சில பேருக்குலாம் என்னடா ஹீரோ இவ்வளவு அடி வாங்குறாரு, பட் ஒருத்தர் ஒரு வாட்டி கூட அவர் இது பண்ண மாட்டாரு, ஒரு வாட்டி கூட அவர் மயங்கி விழ மாட்டாரு, ஒரு வாட்டி கூடவா அவருக்கு என்னடா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறானே அப்படின்னு சொல்லும். ஆனா நீங்க படத்தோட பாருங்க, அந்த எமோஷனல், அந்த கனெக்ஷன், அந்த வெறி நம்மளே எழுச்சி அடிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் இருக்கும். சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் மியூசிக், எடிட், கோரியோகிராஃபர், ஸ்டண்ட் கோரியோகிராஃபர், சினிமாட்டோகிராஃபர் எல்லாத்துக்கும் நம்மளோட கிரெடிட்ஸ் குத்தே ஆகணும். ஓகே, ஒரு டைரக்டர் எழுத்தும் இயக்கமும் பண்ணி விட்டுட்டார். பட் அதை ஸ்கிரீன்ல எப்படி கொண்டு வரன்றது ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கு, எடிட்டர் கிட்ட இருக்கு, கோரியோகிராஃபர்கிட்ட தான் இருக்கு. அது எல்லாமே பெர்ஃபெக்டா அழகா செம்மையா பண்ணிடுறாங்க. முக்கியமா ஸ்டண்ட் கோரியோகிராஃபி ஒவ்வொரு இடத்துல ரத்தம் தெரிக்குது. அதுவும் அந்த ட்ரெயின்ல நடக்கிற ஃபைட் எல்லாமே எப்படிதான்டா எடுத்தீங்க, எப்படிதான்டா இதை பண்ணீங்க, சும்மா வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்காங்க. படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்.
இந்த ஆக்ஷன் த்ரில்லர் நான் ரொம்ப விரும்பி பார்க்கறவங்களுக்கு இந்த படம் வேற லெவல் படமா இருக்கும். ஏன் இந்த படத்துக்கு நான் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஏன் இவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, இப்போ நம்ம படம்லாம் எடுத்தீங்கன்னா, ஒரு ஹீரோ வந்து எடுத்த விட ஒரு 50 பேர் 60 பேர் பறந்து பறந்து அடிப்பாரு. ஆனா இந்த படத்துல போய் பாருங்க, ஒரு ஆர்மி மேன் எப்படி சண்டை போட வரும் அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி அந்த ஆப்போசிட்ல இருக்கிற வில்லன் நினைச்சுக்கிறேன், மனுஷன் கிளைமேக்ஸ்ல எல்லாம் வில்லன் என்ன மாத்த நினைச்சுக்காரு. எனக்கே ஒரு கடத்துல அவனை சாவடுறா, அவனை போட்டு தள்ளுறான்றவளுக்கு எனக்கே வெறியாடுறவளுக்கு மனுஷன் அப்படி தள்ளி வச்சுக்கிறான் அந்த லைட்டா ஒரு வில்லன். அப்புறம் இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்குமான்னு தெரியாது. இந்த பிரெக்னென்ட் ஆகுறவங்க, ஆஹ் ரத்தத்தை பார்த்தாலே மயங்கி போட்டு விழுறவங்க, அவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்குமான்னு தெரியல. பட் பார்க்கலாம். ரொம்ப வயலண்ட்டும் கிடையாது, ரொம்ப மோசமா கிடையாது. ஒரு படம் படமா பாருங்க, சூப்பரா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஹீரோயினும் ஹீரோக்கும் கட்ச அந்த எமோஷனல் கனெக்ட் நமக்கும் கனெக்ட் ஆனதுனால படம் வந்து ஒரு இடத்துல கூட இதெல்லாம் நம்ம என்னடா ஹீரோ இத்தனை பேர் அடிக்கிறானே அப்படிலாம் உங்களால ஒரு இடத்துல கூட நீங்க யோசிக்க முடியாது, யோசிக்க வைக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஃபைட்டு ஃபைட்டுக்கு மட்டுமே இந்த படத்துல முக்கியத்துவம் கொடுத்து பட்டையை கழுவி வச்சுக்கிறாங்க. ஒன் டைம் மஸ்ட் வாட்சபிள், மிஸ் பண்ணிடாதீங்க. தரமான படம். அப்புறம் என்ன, ஹாட் ஸ்டார்ல தமிழே விட்டுருக்காங்க, போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.